கடந்த 2011ஆம் ஆண்டு ராணா திரைப்படத்தின் படப்பிடிப்பில் இருந்தபொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதை கேள்விப்பட்டதும் அவருடைய ரசிகர்கள் மருத்துவமனையின் முன்பு திரளத் தொடங்கினர். மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சில நாட்களுக்கு பின்பு உடல்நிலை மிகவும் மோசமானது. அவர் மரணத்தின் வாயிலுக்கே சென்றார். இதை அறிந்ததும் துடித்து போன அவருடைய ரசிகர்கள் மருத்துவமனை வாயிலேயே வேல் குத்தல், அக்னி சட்டி ஏந்துதல், விரதம் இருத்தல் என 24 மணி நேரமும் அவர் நலம் பெற்று வீடு திரும்ப இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்கள். ஆனால் அவரை கண்காணித்து வந்த மருத்துவ நிபுணர்கள் உடனே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லையென்றால் அவரின் உயிரை காப்பாற்ற முடியாது என்று அவருடைய குடும்பத்தாரிடம் தெரிவித்தார்கள். இதை கேள்விப்பட்டதும் பதறிப்போன அவரது குடும்பத்தினர் துரிதகதியில் சிங்கப்பூரில் உள்ள உலக புகழ்பெற்ற தி மவுண்ட் எலிசபெத் மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அட்மிட் செய்தார்கள். அங்கு உள்ள மருத்துவர்களும் அவர் உடல்நிலை பரிசோதித்துவிட்டு அவர்களும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தாதான் மீண்டும் ரஜினிகாந்த் உயிர் பிழைப்பார் என்று கூறினார்கள். உடனே சூப்பர் ஸ்டாரின் மகள்களான ஐஸ்வர்யாவும் சௌந்தர்யாவும் அப்பாவுக்கு சிறுநீரகம் வழங்க முன் வந்தார்கள். ஆனால் என்ன காரணத்தினாலோ அவர்களின் விருப்பம் நடக்காமல் போக சூப்பர் ஸ்டாரின் உதவியாளரும் அவர்களுடைய உறவினருமான சஞ்சய் ராகவன் அவர்கள் தன்னுடைய தலைவருக்கு தான் சிறுநீரக தானம் வழங்குவதாக கூறினார். மருத்துவர்களும் அவரை பரிசோதித்துவிட்டு ஓகே சொல்ல உடனடியாக சஞ்சய் ராகவனின் 2 சிறுநீரகங்களில் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆபரேஷன் செய்து பொருத்தப்பட்டு அவரின் உயிர் காப்பாற்றப்பட்டது. மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்டு வந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் சஞ்சய் ராகவன் தான் தனக்கு கிட்னி கொடுத்தார் என்று அறிந்து நெகிழ்ந்து போனார். அதன் பிறகு சஞ்சய் ராகவன் அவர்கள் சூப்பர் ஸ்டாரின் குடும்பத்தில் ஒருவராகவே மாறிவிட்டார். அவ்வளவு ஏன், சூப்பர் ஸ்டாரின் மகனாகவே மாறிவிட்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கேரியர் முடிந்துவிட்டது, அவர் அவ்வளவுதான், இனி பிழைக்க மாட்டார் என அவரை பிடிக்காத பலரும் கூறி வந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் இருந்து மீண்டு வந்து கபாலி, காலா, பேட்ட, தர்பார், அண்ணாத்த, ஜெயிலர், லால் சலாம், வேட்டையன் என பின்னி பெடலெடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் நடித்து அடுத்து வரப்போகிற லோகேஷ் கனகராஜ் இயக்குகிற கூலி திரைப்படம் 1000 கோடி கலெக்ஷனை தொடும் என இப்போவே பரபரப்பாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நடிகர் இவ்வளவு சோதனைகளுக்கு பிறகும் தன்னுடைய கேரியரை தக்க வைத்து கொண்டு இளம் நடிகர்களுக்கு போட்டியாகவும் அவர்களை மிஞ்சும் வகையில் கலெக்ஷனை காட்டுவது இதற்கு முன்பு உலக சினிமாவில் யாரும் செய்யாத பெரிய சாதனையாகும். திரு சஞ்சய் ராகவன் அவர்களிடம் அவருடைய நண்பர்கள் யாராவது இந்த சிறுநீரக தானம் வழங்கியதை பற்றி கேட்டால் சூப்பர் ஸ்டாருக்கு கிட்னி கொடுக்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் உலகம் பூராவும் தயாராக இருந்தார்கள். ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு தான் கிடைத்தது. என்னை பொறுத்தவரையில் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சிறுநீரகம் மட்டுமல்ல, 2 சிறுநீரகத்தையும் கேட்டிருந்தாலும் சந்தோஷமாக கொடுத்திருப்பேன். ஏனென்றால் சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்களாகிய நாங்கள் அவருக்கு உயிரை கூட கொடுப்போம் என்று உணர்ச்சி ததும்ப சொல்வாராம். நம்ம தல தோனி தமிழில் சினிமா தயாரிப்பு கம்பெனி தொடங்கி ஹரிஷ் கல்யாண், நதியா நடித்த எல்ஜிஎம் என்ற படத்தை தயாரித்த போது சூப்பர் ஸ்டாரின் சிபாரிசை ஏற்றுக்கொண்டு இந்த சஞ்சய் தான் அவர்களை தான் கம்பெனியின் தலைமை பதவியில் அமர வைத்தார். அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த தர்பார், அண்ணாத்த போன்ற முக்கிய படங்களிலும் தற்போது சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா படத்திலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த சஞ்சய் ராகவன் தான் நடித்திருப்பார்கள். அதோடு இப்பொழுது ஆக்ஷன் கதாநாயகனாகவும் அவதாரம் எடுக்க தீவிரமாக கதை கேட்டுக்கொண்டிருக்கிறாராம்.